ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் கொல்லைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கொல்லையில் புளியங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வரும்போது பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பம்ப் செட்டில் தண்ணி இறைக்கிறத பார்த்துட்டு ஒரு பசங்க கூட என் பக்கத்திலே இல்லை. எல்லோரும் தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு வந்துட்டாங்க. சரி வாங்க அவங்க ஆட்டம் போடுறத நம்மளும் வந்து பார்த்து ரசிப்போம். ஏய் தர்ஷன், தர்ஷன் இரு. மாங்காய் மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை வந்து பயிரிட்டுருக்காங்க. பசங்க அதுக்குள்ளே போய் விளையாடுறாங்க. சொன்னால் பிடுங்க போகுது. ஏய் பாப்பா பாப்பா போதும் வா வா. அப்படியே பார்த்து தண்ணி தெளிச்சு என்ன பாரு. இப்படி பண்ணு. அவ்வளோதான் விடு. ஏய் தம்பி நீ வாடா. டேய் இந்த வந்துரு வா. வேணா வந்துருவா. சரி வா வந்துரு தர்ஷன் வந்துரு. கேஷ்னா ஏன் ஐயோ உன் தண்ணி ஆகாது. ஏந்திரு. தர்ஷன் இப்படி போ. தர்ஷன் இப்படி போ. கேஷ்னா இப்படி போ. மேலே ஏறு. இருக்கிற பசங்களே இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் பயங்கரமான சேட்டை பண்ணோம். கேஷ்னா அதை பிழிஞ்சு விடு. பேண்ட்டை பிழிஞ்சு விடு. கொய்யாக்கா இல்லடா. தர்ஷனுக்கு செம ஹாப்பியாக இருக்கிறான். வெயில் பயங்கரமாக அடிக்குது. இருந்தாலும் பசங்க போகிற குஷியில் ஒருத்தவங்க காலை செருப்பு கூட போடாமல் ஓடுறாங்க. அங்கே புளிய மரத்தை பார்த்துட்டான் தர்ஷனு. எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்கள். அவன் ஓடுறத பார்த்துட்டு சமீராவும் இந்த பக்கம் வேகமாக ஓடுறா.
யார் கேட்டதுன்னு பார்க்கலாம் பெரியங்க. யார் கண்ணிலேச்சும் பட்டு போகுது. ஏய் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இப்படி பாருங்க. ஏய் பாரு தர்ஷன் பாரு. பாப்பா நீ தூரம் வந்துடு. டேய் புளியம்பழம். ஆஹா செம்மையா இருக்கு. ஏய் யார் யார் எவ்வளோ பறிச்சிங்க காட்டுங்க. நீ காட்டு தர்ஷன். கேஷ்னா நீ என்ன பறிச்ச? போதும். தேவையான அளவுக்கு புளியம்பழத்தை பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போது. ஏய் அவசரம் பண்ணி என்ன பண்ணிடா. என்னடா போதுமா விளையாடுனது போலாமா? போதுமா போலாமா வீட்டுக்கு? எங்கள் கொல்லையில் எங்கள் மாமனாருக்கு சமாதி கட்டி வச்சுருக்காங்க.